கடைசி சொல்லி முடிக்கும் பொழுது பெண் குழந்தைகளை பற்றி ரோஹிணி சொன்னாப்புல. உண்மையிலேங்க எல்லா ஆண்களுக்கும் தன்னுடைய மனைவி ராணியா இல்லாமல் இருக்கலாம், எல்லா ஆண்களுக்கும் தன்னுடைய மனைவி ராணியா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லா அப்பாக்களுக்கும் தன்னுடைய மகள் தான் இளவரசி அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்த பெண் குழந்தைகளை அத்தனை பேர்ட்டையும் கேட்டு பாருங்க, யார் ஹீரோ? அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லுமா, விஜயை சொல்லுமா, யாரை சொல்லும் தெரியுமா? என்னை பொறுத்தவரை என்னுடைய அப்பாக்கள் தாங்க எனக்கு ஹீரோ அப்படின்னு பெண் குழந்தைகள் சொல்லிச்சு அப்படின்ட்டு சொன்னால் உண்மையிலேயே பெண் குழந்தைங்களுக்கு ஒரு கடவுள் கொடுத்த வரம்ங்க. கடவுளிடம் வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும், கடவுளிடம் வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும். ஆனால் அந்த கடவுளே வேண்டும் என்று சொன்னால் தான் என்னுடைய பெண் குழந்தைகள் பிறக்கும் அப்படின்ட்டு சொன்னால் பொம்பளை பிள்ளை பிறந்தாலே அது மகாலட்சுமிங்க. அப்படிப்பட்ட பெண் குழந்தைகளே உங்களை நாங்கள் ஹீரோவாக தாங்க பார்க்குறோம். அப்பாக்கள்னால் யார்? 5 வயதில் ஹீரோவாகி, 5 வயதில் ஹீரோவாகி, 20 வயதில் வில்லனாகி, 40 வயதில் தெய்வமாக தெரியக்கூடியவர் தான் அப்பாக்கள் அப்படின்ட்டு சொன்னால் அப்படிப்பட்ட அப்பாக்களும் இருக்கிறவங்க, பெண் குழந்தைகள் இருக்கிறார்களே நிறைய விஷயங்கள். ஆனாலும் ஆண்களின் சம்பாத்தியமா பெண்களின் சாமர்த்தியம் நம்ம கேட்டே ஆகணும். ஒரு கேள்வி கேட்குற ரைட்டா தப்பான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு பாட்டு போட்டிருக்காங்க, இச்சி 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 கொடு, வச்சு 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 கொடு, நச்சு 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 கொடு, ரைட்டா ரைட்டா? அவன் பொண்டாட்டி கொடுத்தா ரைட்டு அப்படிங்கலாம், இல்லாட்டி ராங்கா போயிருமா இல்லையா? இந்த காதலிக்கும் அம்மாவுக்கும் மனைவிக்கும் என்ன வித்தியாசம்? 3 பேருக்கும். எனக்கு என்னெல்லாம் வாங்கி தருவீங்க அப்படின்னு கேட்டால் காதலி, எனக்கு எப்போ வாங்கி தருவீங்க அப்படின்னு கேட்டால் மனைவி, எனக்கு ஏன்பா வாங்கி தரான்னு கேட்டால் அவள் தான் அம்மாங்க அப்படிங்கிற ஒரு உறவு அப்படின்ட்டு சொன்னால் அம்மாக்களும் இருக்கிறார்கள், மனைவிகள் இருக்கிறார்கள், காதலி இருக்கிறாங்க. ஆனால் பணம் என்ன செய்யும் குடும்பத்துக்கு? பணம் இல்லாட்டி ஒரு நாள் நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமாக்கா? யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் கருவறை தொடங்கி கல்லறை வரைக்கும் சில்லறை வேணும் அப்படின்ட்டு சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு காசு பணம் இருந்தால் தாங்க சொந்தக்காரங்களோட நம்மளை மதிக்கிறாங்க. சொந்தக்காரன்ட்ட காசை கொடுத்தா தான் நம்மளை பல்ல காட்டுறான். பகைவன் பல்லும் மில்லும் மின்னும் அப்படின்ட்டு சொன்னா காசு இருந்தா தானங்க. காசு, தேர்தல் சீட்டும் காசு, பணத்தின் நெத்தியிலும் காசு, போலி சாமியார் காசு, காந்தி ஜெயந்தி மதுக்கடை வரைக்கும் தொட்டதுக்கெல்லாம் காசு 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 காசு. அப்ப காசு இருந்தா தான் ஒரு ஆண்மகனுக்கோ குடும்பத்துல மரியாதை அப்படின்ட்டு சொன்னா அப்ப பணம் தானங்க. பணம் இல்லாமல் வாழ்க்கை, பணம் இல்லாட்டி போனோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆண்களின் சம்பாத்தியம் இல்லைன்னு நம்ம ஈஸியாக சொல்லிட முடியுமா? ஒரு ஆண்மகன் எத்தனை விஷயங்களை விட்டு கொடுக்குறார். ஒரு 60வது கல்யாணத்துக்கு நான் சீஃப் கெஸ்டாக போயிருந்தேன். பாகுபலிலாம் நீ சொன்னலாமா? பாகுபலி செட்டே தோத்து போயிடும் போல அவ்வளோ தூரம் கிராண்டாக இருந்துச்சு. 60வது கல்யாணத்துக்கே நீங்கள் இவ்வளோ கிராண்டாக பண்ணுறீங்களே. அந்த அவர்கிட்ட போய் கேட்டேன், மாப்பிள்ளைகிட்ட, உங்களுடைய 25வது கல்யாண நாளை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு அப்படின்னு. என் ஒய்ஃபை அந்தமான் கூட்டு போனோமா அப்படின்னாரு. சூப்பர். இப்போ 60வது கல்யாண நாள், இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. என் ஒய்ஃபை அந்தமான்லேருந்து ரிட்டன் இப்போ கூட்டிகிட்டு வர போகிறோமா அப்படின்னாரு. முடிஞ்சு போச்சா? அப்போ பொண்டாட்டியால் எவ்வளவு டார்ச்சர் இருந்தால் ஆண்மகன் இவ்வளவு பணத்தை கொடுத்தும் ஒரு சோறு உரிமையாக ஆக்கி போட முடியலையே, சமையல் சரியில்லையே, பண்பாடு இல்லையே, கலாச்சாரம் இல்லையே, புருஷனை மதிக்கலையே, தூக்கி போட்டு மிதிக்கிறீங்களே, 5 லிட்டர் குக்கருங்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கரப்பாம்பூச்சி புழு. இவ்வளவு சாடல்களுக்கு மத்தியில் ஒரு ஆண்மகன் வாழ்ந்து கொண்டிருக்கான் என்ற காரணத்தினால் குடும்பத்தோட மகிழ்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு காரணம் பெண்களின் சாமர்த்தியத்தை விட ஆண்களின் சம்பாத்தியமே, ஆண்களின் சம்பாத்தியமே அப்படின்னு சொன்னா இவர் மட்டும் என்ன எந்திரிச்சு அனாத மாதிரி லூசு மாதிரி கைத்தட்டல கொடுப்பார். சொல்லலை, உட்கார சொல்லிட முடியுமா? காசு தான் அப்படின்னு கொடுக்க முடியுமா? பெண்கள் சாமர்த்தியம்னு என்ன பேசுனா? இந்த பணம் 100 ரூபாய்க்கு 3 ரூபா வாங்கினா அது ஊர் வட்டி, 100 ரூபாய்க்கு 12 ரூபா வாங்கினா அது மீட்டர் வட்டி, 100 ரூபாய்க்கு 15 ரூபா வாங்கினா அது கந்து வட்டி, 100 ரூபாய்க்கு 25 ரூபா வாங்கினா அதுதான் ஜிஎஸ்டி அப்படின்ட்டு சொன்னால் அந்த பணத்தை நீங்கள் என்னதான் வாங்கிட்டு வந்தாலும் அந்த பணத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மனத்தோடு சேமித்து வைக்கிறார்களே, அந்த சாமர்த்தியம் வேண்டுமா வேண்டாமா? வேண்டுமா வேண்டாமா? சேமிப்புங்கிறது எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, சேமிப்புங்கிறது இன்னொரு வருமானம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த சேமிப்புக்கும் பழக்கம் யாருக்கிட்ட இருக்குதுங்க? பெண்கள்கிட்ட தானங்க இருக்குது. என்ன விஷயம் நீங்கள் பணத்தை நீங்கள் கொண்டு வந்து சேர்த்தாலும் ஒரு பெண்ணோட மதிப்பு மரியாதை எப்போ ஆண்களுக்கு தெரியுமாங்க? ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு கஷ்டப்பட்டு தூக்கு போட்டு சாக போகிறேன்னு நினச்சான். அப்போ பக்கத்தில் இருந்து மனைவி கேட்குது, எங்க தூக்கு போட்டு சாகாட்டி என்னங்க பண்ணுவீங்க? தண்டவாளத்தில் தலையை வச்சு செத்துருவண்டி
தண்டவாளத்தில் தலையை வச்சு சாகாட்டு என்னங்க பண்ணுவீங்க? கத்தியை வச்சு குத்தி செத்துருவண்டி. கத்தியை வச்சு குத்தி சாகாட்டு என்னங்க பண்ணுவீங்க? மாத்திரையை போட்டு செத்துருவண்டி. மாத்திரையும் போட்டு சாகாட்டு என்னங்க பண்ணுவீங்க? சோகமாக போய் உட்காந்துட்டான். அப்போ தான் அந்த மனைவிங்கிற ஒரு உறவு வந்து பக்கத்தில் வந்து சொல்லிச்சு, ஏங்க சாகிறதுக்கே உங்களுக்கு இத்தனை வழிகள் இருக்கும்போது வாழ்வதற்கு ஒரு வழி இல்லையாங்க? நான் இருக்கேன், நம்ம புள்ள இருக்கு, தைரியமா நிமிந்து வாங்க என்று சொல்லி தட்டி கொடுக்கக்கூடிய ஒரே கரங்கள் மனைவி என்ற ஒற்றை உறவாக மட்டும் தாங்க இருக்க முடியும். அதனாலதான் பெண்களின் சாமர்த்தியம் அப்படின்ட்டு சொல்றோம். பெண்களின் சாமர்த்தியம் எவ்வளவு எவ்வளவு விஷயங்கள். நீங்க குடிச்சிட்டு வர்றீங்க, ஆனா பெண்கள் நகை நட்டு வாங்குறாங்க, பட்டு வாங்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எனக்குள்ள ஒரு பெரிய தராசு இருக்கிறதா வச்சுக்கோம். இந்த தராசுல இந்த ஆண்கள் ஊதி தள்ளுறீங்க நாத்தம் பிடிச்ச பீடி, பீர் பாட்டில், இதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. பெண்கள் சேர்த்து வச்சிருக்காங்களே நகை நட்டு பட்டு துட்டு சாமர்த்தியமாக சேர்த்து வச்சிருக்காங்களே அது வைங்க. ஒரு வயதுக்கு வந்த பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுக்கணும்னா நீங்கள் சேர்த்து வச்சிருக்க பீடியும் பீர் பாட்டிலும் உதவுமா? எங்கள் பெண்கள் சேர்த்து வச்சிருக்க நகை நட்டு பட்டு துட்டு உதவுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ சாமர்த்தியம்ங்கிறது எந்த விஷயத்தில் இருக்குதுங்க? எங்கள் மனைவியோட அருமை ஆண்களுக்கு எப்போ தெரியுமா நண்பர்களே? 30 வயதில் ஒரு மனைவிக்கு, ஒரு கணவனுக்கு மனைவியோட இளமை ததும்பும் அழகு தெரியும். 40 வயதில் மனைவியோட தூய்மையான அன்பு புரியும். 50 வயதில் அவளுடைய அருமை புரியும். 60 வயதுல அவள் தாயாவாள், இவன் சேயாவான். 60 வயதுக்கு மேலே இருந்தாங்கன்னா மனைவி தெய்வமாவாள், கணவன் அந்த இடத்துல பக்தனாவான் அப்படின்ட்டு சொன்னா அதுதாங்க பெண்களுடைய சாமர்த்தியம். உண்மையிலே அவ்வை பாட்டியோட அந்த ஒற்றை வார்த்தையோட நான் சொல்லி முடிக்கலான் இருக்கிறேன். அதற்கு முன்னாடி இன்னைக்கு வள்ளுவர் 1330 திருக்குறள் எழுதினார். திருக்குறள் எழுதிய யாரு? அழகான தங்கங்கள், கியூட்டா சொல்லு. திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர். திருவள்ளுவர் 1330 திருக்குறள் எழுதினார் அப்படின்னா வள்ளுவருக்கு பெருமை இல்லை. அந்த வள்ளுவர் 1330 திருக்குறள் எழுத தண்டியும் பொறுமை காத்து வாசுகியம்மா இருந்தாங்களே, அந்த வாசுகியம்மார் தான் மிகப்பெரிய பெருமைங்க. அரிச்சந்திரன் பொய்யே பேசாம இருந்தார்னா அரிச்சந்திரனோட பெருமை இல்லை. அரிச்சந்திரன் பொய் பேசாத அளவுக்கு இந்த மைனா படத்துல ஒரு டயலாக் வரும்ல, ஒரு மனைவி எப்போ வர்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பொண்டாட்டி இல்லாம இருந்ததுனால தான் அரிச்சந்திரனால பொய் பேச முடியாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த வள்ளுவர் வாசுகி கதையோட நான் முடிக்கிறேன். வாசுகி அம்மா வள்ளுவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும், வாசுகி அம்மா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் வள்ளுவர் கூப்பிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் போட்டுட்டு அப்படியே ஓடி வருவாங்க. நல்லா கேளுங்க இந்த கதையை. ஒரு முறை இந்த கதையை நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஒரு முறை வாசுகி அம்மா கிணத்துல நீர் இறைச்சிட்டு இருந்தாங்களாம். வள்ளுவர் இங்கிருந்து கூப்பிடுறாரு, வாசுகி வாசுகி அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்ட உடனே அப்படி வாசுகி அம்மா அப்படி அந்த கிணத்துல அந்த வாளியை போட்டுட்டு ஓடி வந்தாங்களாம். வாளி ஒரு நிமிஷம் நின்றுச்சாங்க. இதை இந்த கதையை எல்லாரும் கேட்டீங்கல்ல, எல்லாரும் இதை நீங்கள் நிச்சயமாக கேட்டிருப்பீங்க. இதை ஒரு ஊரில் நான் சொல்லி மாட்டிக்கிட்டேன். ஆமாம், இந்த மாதிரி வாசுகி அம்மாவை வாசுகி அம்மா கிணத்துல நீர் அரைச்சிட்டு இருக்காரு. வள்ளுவர் கூப்பிடுறாரு, வாசுகி வாசுகி அப்படின்னு கூப்பிட்டோன்னா அப்படி வாசுகி அம்மா போட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி வந்தாங்களாங்க. வாளி ஒரு நிமிஷம் நின்றுச்சான். ஏன்னா கற்பின் திறன், அதனால் வாளி நின்றுச்சு. இதை ஒரு இடத்துல சொல்லி மாட்டிக்கிட்டேன். ஓஹோ, கீழேருந்து ஒருத்தர் எஞ்சார், கற்பின் திறன் வாளி நிற்கணும். பொண்டாட்டியை கூப்பிட்டாரு, அடியே பத்மா தண்ணி ஏறடி, கிணத்து பக்கம் போ. அவளை வாளி மட்டும் நிற்காட்டி உன் ஆத்தா விட்டு கிளம்புட்டாரு. எனக்கு பக்குன்னு பயமாச்சு. ஆத்தாடி ஒரு பட்டிமன்றம் பேசி குடும்பத்தை எனக்கு 2ஆக்க போகிறோம்னு நான் பயந்துக்கிட்டே இருக்கிறேன். பத்மாக்காவா தண்ணி இறைக்க போகுது, கிணத்து பக்கம் போகுது. சச்சக் 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 ஒரு பயம், ஒரு சீரியல் மாதிரி லைட்டாக போட்டு விட்டேன். எனக்கு இங்கே ஹார்ட் படக் 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 அப்படின்னு அடிக்குது. பத்மாக்கா அப்படி கிணத்துக்கிட்ட போகிறாங்கல்ல, இங்கேருந்து புருஷன் கூப்பிடுறாரு, பத்மா பத்மா. வாளி ஒரு நிமிஷம் நின்றுச்சுங்க. ஏன்? கற்பின் திறனா? ஒரு மண்ணும் இல்லை, கப்பியில் பிறண்டுக்கிட்டு வாளி நின்றுச்சு. என்ன நின்றுச்சுல? ஏன்னா திரும்பி வாளி ரிட்டர்ன் பார்த்துச்சு. கூப்பிடுறது புருஷன் என்ன வள்ளுவனா? பொண்டாட்டி வாசுகி மாதிரி இருந்தா கூப்பிடுற புருஷன் வள்ளுவர் மாதிரி இருக்கணுமா இல்லையாங்க? நீங்க குடிகார புருஷனா இருந்தா நாங்க என்ன பண்றது அப்படின்னு ரோகிணியும் சித்ராவும் கேட்குறாங்களே. புத்தி இல்லாத மனைவி என்ன பண்ணுவா தெரியுமாங்க? புத்தி இல்லாத மனைவி கணவனை அடிமையாக்கி அந்த அடிமைக்கு மனைவியா வாழ்வா. ஆனால் புத்தியுள்ள மனைவியோ கணவனை ராஜாவாக்கி அந்த ராஜாவுக்கு ராணியாக வாழ்பவள் தான் புத்தியுள்ள மனைவி அப்படின்னு சொன்னா இல்லம் எப்பொழுது சொர்க்கமாகும் தெரியுமா நண்பர்களே? கணவனை கடன் வாங்காமல் வைக்கும் மனைவியும் மனைவியை கண்கலங்காமல் வைக்கும் கணவனும் கிடைத்தால் நிச்சயமாக அந்த இல்லம் என்பது சொர்க்கமாகும்.
அப்படிப்பட்ட சாமர்த்தியக்கூடிய வாழ்க்கை, விட்டு கொடுக்கக்கூடிய பண்பாக இருக்கட்டும். கணவனை விட ஒரு படி மேல் மனைவிக்குத்தான், பெண்களுக்குத்தான் இருக்கு. இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரோகிணி கேட்டுச்சுல, யார் பண்ற? அம்மா அம்மா அம்மான்னு குழந்தைங்க சொல்லுச்சு. இந்த குழந்தை என்ன படிக்குதுன்னு முதல்ல அப்பாவுக்கு தெரியுமா? அது ஏதோ படிக்குது, அது ஏதோ படிக்குது. இப்போ முதல்ல பக்கத்து வீட்டு பிள்ளையா நம்ம வீட்டு பிள்ளையானே தெரிய மாட்டேங்க. ஓ சாரி, இது நம்ம வீட்டு பிள்ளையா அப்படிங்குதுங்க. அப்போ அதை விடுங்க, குழந்தைய விடுங்க. உங்க வயிற்றுக்கு எவ்வளோ சோறு போடணும்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? கீழே இருந்து சொன்னார்ல, பூவாக்கு என்ன பண்றது அப்படின்னு என்ன சொன்னாரு? அப்போ உங்களையும் பார்த்து உண்மையிலே வள்ளுவர் அழகா சொன்னார், பெண் என்பவள் யார்? தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண். தன்னையும் காத்து தன்னுடைய குடும்பத்தையும் காத்து மதி நுட்பமிக்க பெண்ணால்தான் வாழ்க்கை சிறக்கிறது என்று சொன்னார். குடும்பத்தோட மகிழ்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய காரணம் ஆண்களின் சம்பாத்தியத்தை விட பெண்களின் சாமர்த்தியம் தான் ஒரு படி மேல் என்பதை இறுதி தீர்ப்பாக வைத்து, கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரியதொன்னரோடு கூட்டு கண்டாய் என்று அபிராமி பட்டர் அபிராமி அதில் கூறியது போல எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று சிவகாமிபுரம் மக்கள் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.